ஸோ வாழ்வா சாவான்ற போராட்டத்தில் வந்து எனக்கு லைஃப் வந்து நீ என்ன பண்ணுன்றதை நீ டிசைட் பண்ண அப்படின்னு தீர்மானம் பண்ண தோணுச்சு. எல்லாருமே வந்து டவுனில் இருந்த டைம், அது ஹோல் வேர்ல்டே டவுனில் இருந்த டைம். ஸோ எல்லாருமே ஸ்க்ராட்ச்லேருந்து வர டைம்னா நம்மளும் ஸ்க்ராட்ச்லேருந்து வருவோம். ஜஸ்ட் கெட் டு இட்னு சொல்லி. ஸோ இப்போ எல்லாரும் உங்ககிட்ட வந்து ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு சொல்லி கேட்கப்போ ஐடியா நான் கான்டாக்ட் பண்ணுறேன். நான் கான்டாக்ட் பண்ணி பீப்பிள்கிட்ட பேசுகிறேன். நான் அப்போ வந்து என்கிட்ட வந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ணார். அதான் எனக்கும் கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி விற்க சொல்கிறாங்க, நீ ஏதாச்சும் கிளைண்ட்ஸை கூட உன்னோட பேங்க்ஸில் ஏன்னா ஐ ஹேவ் 5000 கிளைண்ட்ஸ் இருந்தாங்க என்கிட்ட. அப்பா என் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் வந்து 5000 கஸ்டமர்ஸ் எனக்கு இருந்தாங்க. அது என்னோட சோர்ஸ், பெரிய அசெட். எனக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, இப்போ எவ்வளோ கஸ்டமர்ஸ் நீ பிடிச்சா கிரெடிட் கார்டு சேல்ஸ் ஒரு மாதம் 25 கஸ்டமர், நீங்கள் 10 வருஷம் கனெக்ட் பண்ணி பாருங்க. அது எத்தனை பேர் வந்து கன்வெர்ட் ஆகாது, ஃபாலோ அப்ஸ், சில பேர் வேற பேங்க்ல கார்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ எனக்கு எல்லா இண்டஸ்ட்ரியல் கிளைண்ட் இருந்தாங்க. ஸோ அதை அப்ரோச் பண்ணுறப்ப அவங்களோட ஐடியாலஜி, அவங்க வந்து துபாய் வந்து எனக்கு மார்க்கெட் டவுன் எப்படி நான் வாங்குறதுன்னு சொன்னது. ஸோ அப்போ ரியல் எஸ்டேட் பற்றி கொஞ்சம் உள்ள இது பண்ண ஆரம்பிச்சேன் நான். ஸோ அப்போ ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், கையில் பணமே இல்லை. ரியல் எஸ்டேட்ன்றது பெரிய மார்க்கெட். ஸோ நம்மளால ஆரம்பிக்க முடியாது, நம்ம கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர் ரியல் எஸ்டேட்ல இருந்தால் அவர் கூட கொஞ்சம் தொழில் கற்றுக்கிட்டேன் நான். பண்ணீங்க ஒரு 6 months தான். ஓகே. ரியல் எஸ்டேட் மார்க்கெட் தெரிஞ்சுக்கிறதுக்காக கிரவுண்ட் கூட சேர்ந்து பண்ணேன். அப்போ சர்வேவிலுக்கும் பணம் வேணும்ல, நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி விற்க முடியாது அப்போ என்னால், ரொம்ப கஷ்டம். ஒரு ப்ராப்பர்ட்டி 3 மாதம். ஸோ அதனால வந்து இன்னும் சின்ன சின்ன பிஆர்ஓ ஜாப்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ துபாயில் யாராச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வராங்க அவங்களுக்கு தேவையான வசதிகள் பண்ணி தரது. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணேன். அது சின்ன அமௌண்ட்டும் தேவைப்படுச்சு, சின்ன ஆஃபீஸும் தேவைப்படுச்சு எங்களுக்கு. ஒரு ஜஸ்ட் ஒரு 100க்கு 200 அந்த சதுரடி, அதாவது 250 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆஃபீஸ் தேவைப்படுச்சு. ஸோ அது நம்ம காசு 5 லட்ச ரூபா தான் வருஷத்தோட வாடகை, அந்த ஆஃபீஸோட வாடகை. ஸோ அது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அதில் எனக்கு மாதம் வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் எனக்கு கொஞ்சம் ரேண்டமாக வந்துட்டு இருக்கும் எனக்கு. ஏன்னா ஃபுல்லாகவே பிஆர்ஓ ஜாப்னு சொல்லுவாங்க. புரியுது. ஸோ அந்த டைமில் வந்து என்கிட்ட வந்து எத்தனை பேர் கேட்பாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. பூம் ஆகிட்டு இருக்கு, ரியல் எஸ்டேட் வந்து பூம் ஆகிட்டு இருக்கு இப்போ துபாயில் அப்படின்னு சொல்லுவேன். சொல்கிறப்ப நீங்கள் ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சிருக்கீங்க கேட்பாங்க. இல்லை சார், அதெல்லாம் பெரிய லெவலில் ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்க முடியும் சார், நாங்கள் சின்ன லெவல் பண்ணிட்டு இருக்கேன்னா. ஸோ அந்த கான்ஃபிடன்ட் வரவே இல்லை கிளைண்ட்டுக்கு. நான் ப்ரோக்கராக இருந்தேன் நான் அப்போ, அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி கூட ஏஜென்ட்டாக நான் ஒர்க் பண்ணேன், சேனல் பார்ட்னர் மாதிரி. ஸோ பட் கிளைண்ட் வந்து என்ன சொல்லுவேன்னா, உன்னை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஆனால் அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அந்த கம்பெனி இருக்கான்னு தெரியாது எனக்கு. நீ வந்து ரியல் எஸ்டேட் பண்ணல, நீ ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்க நீ. ஆமாம், ப்ரோக்கரிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ இது ஒன்றா ஓன் ஆஃபீஸ், இது ஒன்றா ஓன் பீப்புள், நான் இதை நம்பி நான் வாங்குறது ப்ராப்பர்ட்டி. உனே தெரியும் எனக்கு, கிரெடிட் கார்டுனா பர்சனல் லோன்லாம் அது வேற. ஆமாம், இது பிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஹோல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ப்ராப்பர்ட்டின்றது வந்து ஒரு மனுஷனோட லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அது. ஏன்னா ப்ரைஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு எனக்கு. ஸோ அப்படின்றப்போ ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் தேவைப்படுது. பணம் இல்லாதனால என்னால் ஆரம்பிக்க முடியல. எனக்கு ஆரம்பிக்கணும்னு தோணுது, பட் அந்த ப்ராசஸ் பார்த்தா ஐயோ அப்பா வேணாண்டா, ஆல்ரெடி நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், அகெயின் வி டோன்ட் கெட் இன்டு திஸ். நமக்கு தெரியும் ரியல் எஸ்டேட் பற்றி, நான் பேங்கிங்ல இருந்திருக்கோம், டோட்டலாக வேறு செக்டர் இது. ஸோ அந்த தயக்கங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் அந்த பீரியடில் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கராக ஒர்க் பண்ண பீரியடில் வந்து ஒருத்தர் என்னை பார்க்க வருவார் ரெகுலராக. டேட்டா பேஸ் கொடுமா தான் எனக்கு, கஸ்டமர்ஸ் கூட நான் வந்து அவங்கள்ட்ட பேசி நான் ப்ராப்பர்ட்டி விற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் வந்து கீப்பான என்னை ஃபாலோ பண்ணிருப்பாரு. நானும் டேட்டா பேஸ் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அவருக்கு. அவர் வந்து ஒரு வருஷம் கழிச்சு அந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் துபாயில் பூம் ஆரம்பிச்ச பீரியட் அது. நான் அவர் கான்டாக்ட் பண்ணுறேன், சார் எப்படி சார் இருக்கீங்க, நானும் ரியல் எஸ்டேட் லைசன்ஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், சப்போர்ட் பண்ண முடியுமான்ற மாதிரி கொலாபரேஷன் பார்ட்னர்ஷிப் பண்ணலான்னு கேட்குறேன். அவர் மீட் பண்ணிக்க 1 மாதம் ஆகும்னு சொன்னார். அவர் பிஸியாக எனக்கு புரியல, ஏன்னா சார் போய் பார்க்குறேன் 3 வீடு வாங்கிட்டார். ஸோ ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் தான் அவர். அவரும் ஒரு 2 பேர் தான் 3 பேர் ஒர்க் பண்ணிருந்தாங்க, சின்ன கம்பெனி தான் வச்சிருந்தாரு. ஸோ ஹவ் இட்ஸ் ஹேப்பன்ஸ் அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை இப்போ நல்லா பூம் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு, ரைட் டைம் ஃபார் தி இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ நம்ம நாள் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ எனக்கு பலன் கிடைச்சிச்சு அப்படின்னாரு. ஆமாம். ஸோ டேட்டா பேஸே இல்லை ஒருத்தர், என்கிட்ட தான் வந்து டேட்டா பேஸே கேட்குற ஒருத்தருக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் எனக்கு ஒரு 3 வீடு வாங்கிட்டு, துபாயில் வீடு வாங்குறது ஈஸி கிடையாது. ஒரு வீடோட ப்ரைஸ் வந்து 5 to 6 கோடி ரூபா. ஸோ அவர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கியிருந்தார், வாங்கி ரெண்டு கொடுத்துருந்தாரு. ஸோ ஒரு வருஷம் இவ்வளோ பெரிய வளர்ச்சியான்றப்ப எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஸோ டேட்டா பேஸ் இல்லாத ஒரு பர்சன், ஸோ இவர் கம்மியாக டேட்டா பேஸாக இருக்குன்னு என்ன சொல்லியிருந்தாரு. நான் அவர் வேறு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணவர், அவர் ரியல் எஸ்டேட்டுக்கு ஆக்சிடென்ட்டாக உள்ள வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ப்ரொஃபைல் வந்துட்டார். ஸோ எனக்கு ஒரு அந்த ஆசை அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ இன்னொரு கிளைண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி கூட்டு போய் காமிச்சேன் நான். காமிக்கிறப்ப அப்போ ரியல் எஸ்டேட் வந்து நான் பார்த்த துபாய் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு துபாய் பார்த்தேன் நான். அப்போ அந்த இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் வந்து அவ்வளோ மக்கள் வந்து ப்ராப்பர்ட்டி புக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்க்குறப்ப சவுத் இந்தியன் கம்பெனிஸ், ரியல் எஸ்டேட் கம்பெனி துபாயில் எதுவுமே இல்லை. சொல்கிற மாதிரி ஃபேமிலி கம்பெனிஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே சின்ன சின்ன லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்பிச்சா பெருசாக ஆரம்பிக்கணும், இல்லைன்னா ஆரம்பிக்கவே கூடாது, ஜஸ்ட் ப்ரோக்கிங்லேயே இருக்கணும். ஏன்னா திருப்பியும் நம்மகிட்ட வந்து 100 கிளைண்ட்ஸ் வந்து ஒன்று தான் கன்வர்ஷன் ஆகும். ஏன்னா ஒருத்தவங்களோட பட்ஜெட், ஒருத்தவங்களோட மைண்ட் செட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இனி தரப்பட்ட மக்கள் வந்தாலும் நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்க வைக்கணுன்றதான் ஐடியா வருது. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸை நம்ம செட்டப் ரெடி பண்ணணும். முன்னாடி வந்து SRM இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சர்வீஸ் கம்பெனி வச்சிருந்தேன், அதை சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா அந்த பிசினஸ்ல வந்து என்னோட அந்த வருமானமே வந்து 1 லட்சம் 2 லட்சம். ஸோ ரியல் எஸ்டேட்ல வந்து அவர் சொல்றாரு மாசம் வந்து எனக்கு வந்து ஒரு 50 லட்சம் 1 கோடின்றது வந்து என்னோட இன்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு அங்கே சேஞ்ச் ஆகுது. ஆமாம். SRM இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சேஞ்ச் டு SRM இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட் ஜேர்னி சொல்கிறேன். 2023 ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. கொஞ்சம் என்னோட சேவிங்ஸ், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. நம்ம என்ன இருக்கு இப்போ ரியல் எஸ்டேட் பற்றி தெரியாது நமக்கு, பட் உள்ளே போகணும். நல்ல இண்டஸ்ட்ரி, சவுத் இந்தியன் யாருமே இல்லை, தமிழில் யாருமே கிடையாது. அட்லீஸ்ட் மலையாளிஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க.
அப்போ தமிழ் கம்பெனிஸ் வந்து சொல்ற மாதிரி ரியல் எஸ்டேட் கம்பெனி துபாயில இல்லை. ரொம்ப சின்ன சின்ன லெவலில் இருக்காங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப ஸ்மால் லெவலில் இருந்தாங்க. சிலவே எக்ஸ்க்ளூசிவ் யாருமே பண்ணல. அவங்க அதான் எப்படி நான் எப்படி ப்ரோக்கிங்காக இருந்தேனோ வேற கம்பெனி வச்சுட்டு அதே மாதிரி வேற இண்டஸ்ட்ரியில் இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ ப்ராப்பராக எக்ஸ்க்ளூசிவா எஸ்டாப்ளிஷ்டு அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும். ஸோ அந்த எக்ஸாம் எழுதி நம்ம லைசன்ஸை வந்து நம்ம ஆஃபீஸில் மாட்டணும். அந்த ரேரா எக்ஸாமோட சர்டிஃபிகேட்டும் மாட்டணும். ப்ரோக்கர் கார்டு ஒன்று இருக்கு. ஸோ லாட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு.